ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு டேஷ் கொடுத்துட்டு பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண் ஆக்கம் வேண்டாதான், அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் சங்கம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும், இது புறநானூற்று பாடல் வரிகள். இதில் எதோடைய சிறப்பு வலியுறுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியின் சிறப்பு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும், இதில் கல்வியோட சிறப்பு தான் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பகைவருடைய கர்வத்தை அடக்கும் ஆயுதமாக வள்ளுவர் எதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம், வெல்த்தை தான் சொல்கிறாங்க. ஓகே, வெல்த்தை தான் பகைவருடைய கர்வத்தை அடக்கும் ஆயுதமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.